ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு போன பாட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்து ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடல, நாங்கள் எத்தனை நாள்கிட்ட உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன பாட்டிலே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என் தங்கச்சி வந்துடுவா, நான் அதிகமாக வீடியோ போட முடியாது, டெய்லியும் 2 வீடியோ போடுவேன். இன்றைக்கி நான் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோ போட முடியுமான்னு டவுட்டு தான். நான் வந்துட்டு ஆஃப்லைனில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன் இந்த மிஷின் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஏன்னா இதில் வந்துட்டு ஏலியன்ஸ்லாம் வரும் கைஸ். அதாவது ஏலியன்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா இது செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ், தாங்கவே முடியல. நான் வந்துட்டு 2 தடவை செத்து என்னோட காசு எல்லாமே போயிடுச்சு. அதை எதுக்கு உங்ககிட்ட காமிச்சு ஐயோ என் சோகத்தை உங்ககிட்டையும் காமிக்கணுன்ட்டு நான் காமிக்காமல் போயிட்டேன். செக் பாயிண்ட்டுக்கா திரும்ப கைஸ், இது செம்ம கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் முதல்ல நீங்கள் போன தடவை பார்த்துருப்பீங்க, என்கிட்ட 40,000 இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 18 என்னவோ தான் இருக்குது, 18,000 என்னவோ தான் இருக்குது என்கிட்ட. ரேட்டு செம்ம கம்மியாகிடுச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு. அப்படின்னா நீங்களே நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இதில் இவங்களே ஒரு பிஸ்டல் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு அந்த பிஸ்டல் வச்சு அடிக்காதீங்க. இதோ இந்த கன்னை வச்சு அடிச்சிருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிஜமாகவே சொல்கிறேன் செம்ம கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பண்ணவே முடியாது அந்த மிஷினை. அத்தனை பேருக்கு வருவாங்க, சாவடிப்பானுங்க, ஒவ்வொரு அடியும் தாங்கவே முடியாது, செத்துருங்க கிட்டத்தட்ட. ஏலியன்ஸ் வந்துட்டு நம்மளோட டீம்மேட்டாக இருப்பான். அதில் ஒரே ஒரு ஏலியன் தான், ரொம்ப டார்க்காக இருக்குல்ல பாருங்கள், காமிக்கிறேன். இதோ இதில் இந்த இடத்துல வந்துட்டு கவர் கூட எடுக்க முடியாது. ஏன்டா அந்த ஏலியனை போய் அடிங்கடா, அந்த ஏலியன் மண்டைய ஏன்டா என்ன அடிக்கிறீங்க? ஐயோ பயமாக இருக்குது கைஸ். நான் செத்துட்டேன்னா இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு வேறு எனக்கு தெரியல சுத்தமாக. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சாவாமல் ஆடணும். ஐயோ அந்த ஏலியன் மண்டை எங்கே போனான்னு தெரிலையே. இது கவர் எடுத்துப்போம் சார். ஓகே அவ்வளோதான். என்னடா இந்த இடம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, வரீங்க பாருங்கள். இவனுங்களும் நம்ம கண்ணை தான் வச்சுருக்கானுங்க, அதான் இப்படி அடிக்கிறானுங்க. நம்ம வச்சுருக்கோம்ல அதே கண்ணு தான் இவனுங்களும் வச்சுருக்காங்க. திரும்ப நீ பாட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்க, இங்கே ஆளுங்க இருப்பானுங்களே, எங்கே அவனுங்க? இதோ வந்துட்டானுங்க பாருங்கள். நம்மள அடிக்கணும்னா வெறி கொண்டு வருவானுங்க. இந்த ஏலியன் மண்டி அடிங்கடா, ரொம்ப பண்ணுறான்டா. ஐயோ பாருங்கள் ஹெச்பே ஏலியன் மண்டியா, ஏன்டா எனக்கு தள்ளி விட்ற? ஏலியன் இருக்கான்ல அவன் நம்மளை தள்ளி விட்றாங்க. அவ்வளோதான் முடிச்சு. அந்த ஏலியன் கையில் ஒரு கண்ணு எல்லாருமே ஏலியன் தான்டா. ஆளாக இருக்குது எல்லாமே ஐயோ இவனுங்களை பார்க்க மாட்டேனே. சே, ஏலியன்ஸை பார்த்துட்டு இவனுங்களை பார்க்க மாட்டேன் கைஸ். 6,000 போச்சு. என்கிட்ட காசே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது 11,000 தான் இருக்குது. கலெக்ட் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்டா. அப்பாடா, ஏதோ ஒன்று கலெக்ட் பண்ண சொன்னானுங்க, அது கலெக்ட் பண்ணிட்டேன், காசு வந்துடுச்சு. இருங்க ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு டெய்லி போனஸில் இருக்கும்ல. ஹே கைஸ், நம்மளுக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க, புது கார். ஐயோ இப்போன்னு பார்த்தியாண்டா இதை கொடுக்குறீங்க, காசை கொடுக்க மாட்டிங்களாடா. நாளைக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க, நாளில் மறுநாள் ஏதோ அதுக்கடுத்த நாள் தான் காசு கொடுப்பானுங்க போல. ஐயோ செம்மையாக இருக்கே. கண்டினியூ. நம்மளுக்கு யாரோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது அது வேறு யாரும் இல்லை, நான் சொல்லியிருப்பேன். என்னோட அண்ணன் தான், என்னோட அன்பு அண்ணன் தான். எனக்கு கொண்டாது முன்னாடி தான் நான் என் அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது காமிக்கல, அதாவது வந்துட்டு காமிக்க மாட்டோம். இன்னும் இந்த கார் வந்துருக்கு, நம்ம அந்த காரை வச்சுக்கலாம் கொஞ்ச நாள், நாளைக்கு வரைக்கும் அதை வச்சுட்டு அதுக்கடுத்து இதை வச்சுக்கலாம். எங்கே அந்த கார்? இதில் தான் இருக்கும். இல்லைடா பரவாயில்ல, இது இதில் இருக்கும். எங்கே இதில் இருக்க மாதிரி தெரியல, இதில் தான் இருக்கப்பல. இதோ இங்கே இருக்குது கைஸ். ஓகே, டெலிவரி ஃப்ரீ. ஓ டெலிவரி ஃப்ரீ தானா? எடுத்துகிட்டு கிளம்பலாம். நல்லா தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. ஏன்னா அந்த கார் வந்துட்டு லுக்கு நல்லா இருக்கும், இது வந்துட்டு ட்ரிஃப்ட்லாம் நல்லா பண்ணுது கைஸ்.
என்னடா இது மட்டும்தான் இருக்குது, எங்கே என்னோடய பிஸ்டலை காணும். சொல்லுங்க, பிஸ்டல் யூஸே பண்ண போதில்லை இப்போதைக்கு, அதனால் அதை தேடி இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ண வேணாம். டிடி ஏன்டா என்ன முட்டுருங்க, டிடி 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 டி வேணாண்டா. இங்கே தான் இருக்குது. எடுத்தோடனே காரை தர மாதிரியே உடைக்கிறோம். ஐயோ இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். பிஸ்டலையும் எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணிட்டு இந்த இதில் தான் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு தெரியும், இந்த மெடிக்கெட் தான். இதுக்காக தான் கொஞ்சமாவது காசு கொடுங்கடா அப்படின்னு கேட்டேன், இந்த மெடிக்கெட்டுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா செத்துட்டே இருக்கேன்ல, திரும்ப இன்னொரு தடவை காசு போகாமல் இருக்கிறதுக்கு இதான் ஒரே வழி. இந்த மிஷினோட பேரை கேட்டிங்களா? பெல்லி ஆஃப் த பிளாஸ்ட். இதோட மீனிங் என்னென்னு தெரியுதா கைஸ்? பெல்லின்றது என்ன, தொப்பை பிளாஸ்ட் ஆகுதான், வெடிக்கு தான். அதை தான் அப்படி சொல்லியிருக்கானுங்க, பெல்லி ஆஃப் த பிளாஸ்ட். ஓகே 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 காம் டவுன். இந்த தடவை நம்ம ஒன்றுங்களை முடிச்சே ஆகிறோம். இன்றைக்கி ஒரு முடிச்சே ஆகணும். பா ஓய்யோ, நல்ல வேலை இன்னும் வெடிக்காமல் இருக்க. கிட்டத்தட்ட வெடிக்க போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஸ்டெப்பு இறக்கியிருந்தோன்னா வெடிச்சிருக்கோம். நம்ம கூட இந்த வேனில் வந்தவங்கெல்லாம் இங்கே இருக்க சொல்லிட்டு நம்ம அந்த ஏலியன் கூட போகிறோம். இதாங்க இந்த பிஸ்டலு, இதை விட்டு செம்ம வேஸ்ட்டு. அதனால் நான் திரும்ப என்னோடய வெப்பனை வச்சுக்கிறேன். ஏன்டா அங்கே அந்த ஏலியன் இருக்காங்கல்ல, அந்த ஏலியன்லாம் அடிக்க மாட்டீங்க, என்ன தான் அடிப்பீங்க பாருங்கள். இவனுங்களும் நம்ம கண்ணு வச்சுருக்கிறதுனால தான் செம்மையாக பொழக்கிறானுங்க. இங்கே 2 பேர் வருவானுங்களே, ஏதோ வந்துட்டானுங்க. எல்லாம் என்னை அடிக்கிறதுக்குன்னே வாங்கடா. எங்கள் அம்மா அப்பாலாம் என்னை அடிக்கிறதுக்கு தானே அவங்களெல்லாம் பெற்று விட்ருக்கானுங்க, தெரியுதுடா. ஓகே, முடிச்சாச்சு. பாருங்கள், நம்ம கண்ணு வச்சு சுற்றிட்டு இருக்கானுங்க. எப்படி தான் இப்படிலாம் இருக்கானுங்கன்னு தெரில. ஐயோ, மேலே ஒருத்தருக்கான். இந்த பிஸ்டலோ ஐயோ பக்கத்தில் வந்துட்டானுங்களா? எங்கடா நம்புனே, எப்படி பாஸாக போட்டோம்ல. இந்தாப்போ, நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போகணுமா? இந்தா நீ வீட்டுக்கு போ. நீ சாப்பிடு. ஐயோ புல்லட் முடிஞ்சா? இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு வேஸ்ட்டுக்கு என்னாச்சு? ஓகே கைஸ், ஏலியனோட ஷிப்புக்கு போகணும்ல இருக்குது. ஆமாம், நம்ம இதுக்கு ஏலியனோட ஷிப்புக்கு போகிறோம். நம்ம அதோட கிரகத்துக்கு போகிறோமா என்ன? ஐயோ பயமாக இருக்கே. ஏலியனை எங்கடா என்ன கூப்பிட்டு போகிற? வெளிச்சமே தெரில. இப்போ தான் ஏதோ கண்ணுக்கு வெளிச்சம் தெரியுது. யாராவது இருக்கானுங்களான்னு கேட்குறதுக்குள்ளே அடிக்கிறானுங்க. அடிக்காதரா. நம்ம கேரக்டர் ஆடி அசைஞ்சுக்கிட்டு இருக்கானே. ஐயோ காப்பாற்றுங்க, குலதெய்வமே, தெய்வமே நன்றி சொல்வேன் உனக்கு. ஐயோ இப்போ தானே தெய்வத்திட்ட நன்றி சொல்லுவேன்னு அதுக்குள்ளே பிறந்துட்டாங்களே. 5000 கொடுத்து தான் ஆகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. 1000 கொடுத்தாச்சு. இப்போ நம்மகிட்ட காசே இல்லை, சாக வேண்டியதான். 150 ரூபா. எதுக்குடா எனக்கு 2 ரூபா? 1 ரூபா கொடுங்கடா. 1 ரூபா, சூப்பர். ஓகே, இப்போதைக்கு நம்ம மிஷின்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், நார்மலாக கண்டினியூவே பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு உங்களுக்கே தெரியும்.
நம்ம ஏதாவது நல்ல காராக பார்த்து விற்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு விற்கிற இடத்துக்கு போவோம். அங்கே போயிட்டு ஏதாவது நல்ல காராக பார்த்து விற்கலாம். இங்கிட்ட தான் இருக்கும் அந்த இடம். மேப்பில் போய் போடுவோம். செம்ம கஷ்டமாக இருக்குது. என்னால் தாங்கவே முடியல. இந்த இடம் தான் ஃபாஸ்ட் ட்ராவலா? என்கிட்ட காசே இல்லை. இது ஃபாஸ்ட் ட்ராவல். டிடி மார்க்காய் தொலை. யாங்க இது மார்க் ஆக மாட்டேங்குது. டிடி உசுரம் வாங்காதீங்களா? படுத்துறானையா நான் படம் மார்க் ஆச்சு. இதுக்கு போய் அவனாவது காசை கொடுப்பானா? அப்போ இதில் பாருவேன். முதல்ல நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும். இந்த பாட்டில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மிஷின்ஸ் பார்க்க வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காசே சம்பாதிக்கலாம். அடுத்த பாட்டில் வந்துட்டு மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பாட்டில் எனக்கு சுத்தமாக ஐயோ என்ன இந்த கார் ட்ரிஃப்டே ஆக மாட்டேங்குது. அந்த கார்னா செம்மையாக ட்ரிஃப்ட் ஆகும். இந்த கார் வச்சது தப்பாக போச்சு. ட்ரிஃப்ட் ஆக மாட்டேங்குது. பரவாயில்ல, இப்போயாவது ட்ரிஃப்ட் ஆச்சு. நல்லா ட்ரிஃப்ட் ஆகணுங்க நம்ம காரில். நம்ம ஓனாக வச்சுருந்தா அந்த கார்லாம் எப்படி ட்ரிஃப்ட் ஆகணும். இங்கே பாருங்க, பங்கு மொட்டை மாடின்ற மாதிரி இருக்குது. பங்கு மொட்டை மாடி. ஏன் இவன் நம்மளை விட்றான்? காய்ஸ் என்ன பண்ணுறான்? அடிக்கிறானா? தம்பி என்கிட்ட கன்று இருக்குது. உனக்கெல்லாம் கன்று இல்லை, உனக்கெல்லாம் கட்டை தான். போ. ஐயோ சாக போகிறேன். என்ன அவ என்ன பண்ணுறா? தம்பி வா. என்னடா அண்ணன் அடிக்கிற? இல்லை என்ன நடந்துச்சு இப்போ? காசு இப்படின்ட்டு 2000 தான் இருக்குது. எல்லா காசையும் பிடுங்கிட்டாங்க. கடைசியாக வந்து எனக்கு வெறியாவது கைஸ். எதுக்கு இப்போ நம்மளை கொண்டானுங்க? எனக்கு அதான் சுத்தமாக புரியல. எதுக்கு இப்போ என்ன அடித்தான்? மதிப்பாக வந்து அவனே அடிக்கிறான், அவனே சாகுறான், என்னென்னவோ பண்ணுறாங்க. கிறுக்கு மாதிரி பண்ணுறானுங்க இந்த ஊரில். என்னென்ன வச்சுப்போம் ஒரு நாள் இவனுங்களா. கிறுக்கு தான் ஆகிட்டாங்க இவ்வளோ இருக்கு நிஜமாவே. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எதுக்கு அவன் நம்மளை வந்து அடித்தாலும் எனக்கு சுத்தமாக புரியல இன்ன வரைக்கும். உங்களுக்கு எதுக்குன்னு அவன் எதுக்கு நம்மளை அடித்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப எதுக்கு இப்போ என்ன அடித்தானே எனக்கு சுத்தமாக புரியல. அவன் அடிக்கிறனாலாவது நம்ம உயிர் பொழைச்சிருக்கலாம். அவன் அடித்தான் பாருங்கள், அடிச்சதுல உயிரே பொழைக்கல. டைரெக்டாக சாவு அப்படின்ற மாதிரி செத்துட்டான். ஃபஸ்ட்டு இந்த பர்கர் ஷாப்புக்கு போயிட்டுலாம் வந்துடலாம். இல்லை காசே இல்லைன்ற அப்புறம் பர்கர் ஷாப்பில் போறியான்னு கேட்காதீங்க. நீங்கள் ஒரு பாட் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம போட்டதில் ஒரு பாட்டில் நம்ம பர்கர் ஷாப்பை எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோன்னு உங்களுக்கு காமிச்சோம். ஆமாண்டா, இவன் நம்மளோட சொந்தக்காரன் மாதிரிங்க. அங்கே நம்ம கடையில் கூட்டம் அள்ளும். அந்த கூட்டம்லாம் ஏன் இருக்குது இப்போ? என்னடா என்ன இந்த தடவை இவன் சுடுறான்? தம்பி அடிச்சு விடுவேன். என்ன நீ இப்போ சுடுறா? புதுசாக இருக்கே. மாப்பிள்ளை ஏன் இப்போ என்ன அடித்தான்? மாப்பிள்ளை அடிக்கலாம் மாட்டானே. புதுசாக அடிச்சிட்டாங்க நம்மளையே. அவன் செத்தானா இல்லையா சாவலையா? இந்த போயிட்டு வா நம்மக்கிட்டலாம் இருக்கவே கூடாது. வாங்கிக்கோ. சூப்பர்ப்பா, நல்ல பையன். ஐயோ இவன் கண்ட்ரோல் சொல்லிச்சு. என்ன போக மாட்டேங்கிறான்? என்னடா காசையும் தர மாட்டேங்கிறீங்க, ஒன்றையும் தர மாட்டேங்கிறீங்க. அப்பாடா, இந்த முண்டன்னா கஷ்டம்தான். அடுத்து இங்கே காசு என்ன தலைமுறையாக மறந்துடுச்சு. நீ கெத்துத்தல
தலை நீ கெத்து தலை. என்ன தலை சாக மாட்டேங்கிற? சாவத்தில். ஓகே தலை நான் போயிட்டுறேன். இப்போ ஏதாவது பெரிய பிரம்மாண்டமான கார் நம்ம கண்ணுக்கு வந்து மாட்டணுமா? போ நீலாம் நல்லா இல்லை, அதாவது நல்ல ஆளாக பார்த்து அனுப்பிச்சுடுங்கடா. டே இவன் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இருங்க இவன் எவ்வளோக்கு போகிறான்னு பார்த்து அப்படி வைக்கலாம். 1700 தானே? சரி நீ ஒர்த்தே இல்லை. இந்த பைக்கே 1700 போகும் போல. அவன் வேணாங்க அவன் நல்லா இல்லை. இங்கிட்டு தான் ஏதோ ஒரு பார்க்கிங் இருக்குது. ஏன்னா அந்த பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் அதுவும் இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே எப்படி இறங்கிக்கலாம். இங்கே தான் அந்த சூப்பர் கார். வா ஸோ பியூட்டிஃபுல், ஸோ எலகண்ட், ஜஸ்ட் லுக்கிங் லைக். ஏன்னா இதை எடுத்தாலே 4 ஸ்டார் வந்துடும். தப்பிக்கிறதுக்கு வழியை பார்த்து வச்சுட்டு போய் எடுக்கிறோம், கிளம்புறோம். 5 ஸ்டாரா? ஆனால் பாருங்களா இது 4 ஸ்டார் இல்லையா? அப்போ எனக்கு மேப்பில் தப்பிக்கிறதுக்கு ஒரு இடத்த போட்டு வச்சுப்போம். ஐயோ பார்த்துட்டானுங்களா? என்னங்க அதுக்குள்ளே இப்படி ஒரு காரு செம இதாக இருக்கு. ஐயோ மேலே ஹெலிகாப்டர்லேருந்து வேறு அடிக்கிறானுங்க. நம்ம பாட்டுக்கு முன்னோம் இங்கே எங்கேயாவது போயிடும். இவனா இந்த இடம் வேணாம். இங்கே போகலாம். ஐயோ இங்கே டக்குன்னு போலீஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ரிப்பேர் கிட்ட வேணுமா? என்னடா என் காசெல்லாம் இருக்க கையாகுது. சரி வாங்கி கொடுத்துட்டால ரிப்பேர் கிட்ட. அவ்வளோவா ரிப்பேர் ஆகும். ஓடு நீ ஓடிட்டு. ஐயா போலீஸ் வேறு முன்னாடி நிற்கிறாங்க. பரவாயில்ல, போலீஸ் தான் நம்மளை விட்டு போனால் பரவாயில்ல. பார்த்துட்டானா? ஐயோ என்ன டேங்கர்லாம் வருது. ஓகே நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஹெட்லைட்டு போடுங்கடா. காரில் லைட்டே இல்லையா? தானே நல்லா இருக்கா பாட்டு? நான் தான் இடையில போட்டுவிட்டேன் நல்லா இருக்கமேட்டு. ஐயோ மிசைலை வச்சு தெறிக்க விட்டுறான். இவனுங்க கிட்டலாம் மிசைல் கிடச்சிட்டா. ஐயோ இன்னொரு ரிப்பேர் கிட்ட வாங்கணுமா? எத்தனை நான் வாங்குறது? இந்த எக்ஸ்ட்ரா இத்தனை வாங்கி வச்சுட்டேன். 3 ரிப்பேர் கிட்ட வாங்கி வச்சிட்டேன். என் கண்கள் காண்பது மெய்தானா? தீக்குச்சி டசா திருக்கி அவ வந்தாச்சா? குட்டிக்கு நல்லா திருப்பி பற்றி இட்டுச்சா? மஸ் பண்ணி என்னங்க என்ன நடக்குது இங்கே? ஐயோ டே மாப்பே என்னடா அது? 5 ஸ்டார் வாண்டட் லெவல்னால் இதுதானா? ஐயோ தாண்டவே முடியலையே. முதல்ல போச்சு எல்லாம் போச்சு. நான் 2 ரிப்பேர் கிட்ட போச்சு. கொன்னதில் இப்போ என் காசும் கரியாக போச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதான் அவ்வளோதான். எவ்வளோ 3000 அவ்வளோதான். என்கிட்ட காசு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காசு கொஞ்சமாக கிடைக்குமே. அந்த காசை வச்சு எப்படியாவது புறப்பட்டுடலான்னு பார்த்தேன். இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. முதல்ல நம்ம காரை வர வச்சு நம்ம காரை நம்மளே விற்றுடலாம். வேறு வழி எனக்கு தெரியாது. இங்கே தானே இருக்கும் அது. ஏதோ இங்கே இருக்கு.
நீ யார் பைத்தியக்காரா? டெலிவரிக்கு இவ்வளோ என்கிட்டே எவ்வளோ இல்லைடா. எக்கியோ டெலிவரிக்கு இவ்வளோவா? ஐயோ என்கிட்ட காசே இல்லையப்போ. மிஷின்ஸ்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரில அது என்னன்னு. ஐயோ காசு ஏர்ன் பண்ணலான்னு ஆரம்பித்தது கடைசியில் காசை முடிக்க வேண்டிய நிலைமையாக தான் போச்சு. இது வேணா ராயல் என்ஃபீல்டை விற்று பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. இந்த நல்ல காரம் இல்லை செஞ்சுட்டு ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் நிறையாவே போகும் தான் நினைக்கிறேன். நீங்கள் முதல்ல ரூட்டை போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு? அது எவ்வளோ நேரம்டா தெரியவே மாட்டேங்குது. 20 நிமிஷமா? எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு பாருங்க கைஸ். என் கண்கள் காண்பது மெய்தானா? ஓகே அப்படியே போயிட்டே இருப்போம். போயிட்டு இதே பைக்கை விற்கிறோம். போகிறோம் இந்த கடையில் போடுறோம். இந்த கேமில் ஒரே கஷ்டம் இந்த பைக்கு ஓட்டுறது தான். பைக்கு செம்ம கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க இதில் ஓட்டுறதுக்கு. ஐயோ இடம் மேலே இருக்கா? என்ன பிரச்சனை? இந்த இப்படி போறியா? இப்படி இப்படியே ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட வேண்டியதான். என்ன வீடு கழிச்சு கவுத்துருச்சு. வண்டிடு ஐயோ கூப்பன் நம்ம லைட்டாக தொட்டதுக்கே கூப்பன் இப்போ வந்துருச்சு. இங்கே தானே இருக்கும். எங்கே போச்சு? இதோ இங்கே தான் இருக்கு. வந்துட்டோம். எவ்வளோக்கு போகுது? 12,000மா? இது அப்படியே அங்கே ஒரு பெரிய ட்ரக் பார்த்தேன். அது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நிறைய காஸ்ட்லியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு பார்த்துட்டு இதை விற்கலாம். அது நிறையா ரேட் இருந்துச்சுன்னா அதை விற்றுடலாம். இது நிறையா ரேட் இருந்துச்சுன்னா இதை விற்றுடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நிறையா ரேட்டுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரக்கு. ஸ்டில் இன்சைட் த வெஹிக்கிளா? என்ன சொல்கிறாங்க? எப்போ இது எனக்கு தெரிஞ்சு செம்ம ரேட்டு போகும். பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்னு. இது அதோடு அதிகமாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஸ்பீடே சும்மா அள்ளுது. அவ்வளோடா 12,500 தானே இதுவும்? எல்லாம் ஒரே ரேட்டு சொல்கிறீங்களாடா? இதுங்க அந்த ட்ரக்கு எவ்வளோன்னு இது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும். பார்க்க கேவலமாக இருக்குது. இது எப்படி அதிகமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. கேவலமாக இருக்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும். அடுத்து இது கொஞ்சம் பெரிய வண்டியில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 750 தானா? ஐயோ இதுக்கு நான் அந்த பைக் எடுத்துருக்கலாமே. அது 12,000 போச்சே. எங்கே அது? கடவுளே அந்த பைக் இருக்கணும். இன்னும் இருக்கா போச்சு. என் சொத்து சோகம் எல்லாம் போச்சு. அதுவாது 12,000 கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. இதையும் தாண்டி இப்படி வந்துட்டுனே 12,000 கரியாக போச்சு. 12,000 ஸ்வாக. ஐயோ இப்போ நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? ஒருத்தன் பைக்கோட வரான். அதே பைக்கு விட்டுருவோமா என்ன நம்ம? ஐயோ அதை ஏன்டா சொல்கிறோம்? அங்கே போகிறான் பாரு பைக்கில். இல்லை சூப்பர்ப்பா. இவன் நம்மளுக்கு ஒரு ஜாக்கெட்டை கொடுத்துருக்கான். புல்லட் ப்ரூஃப். இதில் இருக்கிற இது வேஸ்ட்டு பையா. இது வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பாரு நம்ம கெத்தான பைக்கு. இவனது ஆஹா இவனை போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இப்போ செத்தனா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. அதனால நம்ம இப்போ காசை வச்சு பொழைக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம்.
இதோ அதே 12,500 ஏன்னா விற்கணுமானே ரோட்டருக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் கீழே தான் போட்டுருவோம், அதனால விற்றுடலாம். ஏன்டா இப்போ செம்மையாக இருக்குன்ட்டு விற்றுன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் ஐயோ நிறையா பைக் பார்க்கலாம். வந்து இங்கே ஒரு பைக் இருக்குது. தலைவா நிப்பாட்டுங்க தலைவா, எனக்கு ஒரு உதவி தலைவா. அதோ இந்த மாதிரி எப்படியே போய் சேர்ந்துருங்க தலைவா. உசுரோடையா இருக்க தலைவா, போயிடு தலைவா. அவ்வளோதான் செம்மையாக போகுது பைக்கு. எவ்வளோ போகும்னு தெரில, ஏன்னா செம்மையாக போகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏதாவது உருப்படியாக நல்ல விஷயமா பண்ணணும் இந்த பைக்கை வச்சு. என்ன பண்ணலாம், எப்படி காசு சம்பாதிக்கிறது? விற்றுட்டோம். இதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திரும்பியும் விற்க முடியும். வேறு என்ன பண்ணலாம்? இங்கே ஏதோ ஒரு ஷாப் இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இது என்ன ஷாப்புன்ற ஏதோ ஜூஸ் சிம்பிள் போட்டிருக்கு. நைட் கிளப். இந்த கிளப்பில் அடிக்கலாமா சார்? இப்படி அடிக்கலாம் கூடாதுப்பா. அண்ணா என்னென்னு பாருங்கள். அண்ணா இது என்னென்னு பாருங்கள். தம்பி நான் போலீஸ்ப்பா. போலீஸா? அப்போ நான் செத்துடுறா. செத்துட்டியா? சரி போலீஸுன்ற 1 ரூபா கூட. ஓ சாவலையா? ஐயோ அடிக்க கூட முடியலையே. என்ன பண்ணலாம்? பின்னாடி போயிட்டு இப்போ அடிப்போம்ல. என்ன பண்ணுவேன்? போலீஸ் பரவாயில்ல, ஒரே ஒரு ரிப்பேர் கிட்ட வச்சுருக்கேன். டான்ஸு போடு டிஜே பிளாக் அடானி. சூப்பர்மா அப்படிதான்மா காப்பரேட் பண்ணோம். சூப்பர் எல்லாம் நல்லா காப்பரேட் பண்ணுறீங்க, நல்லா காசு தரீங்க. நீனும் காசு வச்சுருப்பல்ல, நீ காசு இருந்தாலும் செம்மையாக இருக்கும். காசு வச்சுருக்க பரவாயில்ல. ஒரு எப்போ ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நம்மகிட்ட 3 ரிப்பேர் கிட்ட இருக்கு. ஆஹா எல்லாம் நல்லா காப்பரேட் பண்ணுறாங்களே. இருப்பா நான் மேலே ஏறி வரேன். உனக்கெல்லாம் நான் வந்து அடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காசு தந்தால் நல்லா இருக்கும். என்னடானே காசு தராமையே போயிட்டு. நீ இருந்தது ஒன்று தான், போனது ஒன்று தான்டா. இதோ இங்கே இருக்கானுங்க. இப்போ நம்ம இப்படி என்னடா குதிக்க மாட்டான்? குதிடா சொல்லுங்கள். நம்ம டீசெண்டாக இப்படி சரி. ஏன் நீங்கள் இங்கே ஒரு கலவரமே நடந்துருச்சு, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்க. மிஸ்டர் போயிட்டாரா? 1 ரூபா கூட கொடுக்கல, வேஸ்ட்டு மிஸ்டர். நான் போய் மற்ற கேங்கை பார்க்குறேன். நீங்கள் மேடம் நல்லா எல்லாம் செத்ததுக்கப்புறம் யார் கூட டிஜே போடுறீங்க? சரி நீங்கள் யார் கூடயாவது போடுங்க, ஏன்னா எனக்கு காசை கொடுத்துட்டு போங்க. மேடம் ஏன் அடிக்க முடியலையே? ஐயே இந்த மேடம் வெத்து மேடமா அடிக்க முடியலை. சரி அவ்வளோதான் போல இருக்குது. இந்த இடத்த விட்டு வெளில போயிடலாம். அப்புறம் எல்லாம் நல்லா காப்பரேட் பண்ணாங்க. நல்லா காசு தந்தாங்க. இங்கே நம்மளோட பைக்கு வேறு வாகனம். ஐயே இந்த போலீஸ் சுற்றுது. வாண்டட் லெவலா? எதுக்கு ப்ரோ? நான் அங்கே அடித்ததுக்கு இப்போ அங்கே அடித்தேன்ல. ஐயோ என்ன சார் அடிக்கிறீங்க? லவ் பண்ண என்னடா எல்லாம் காப்பரேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. உனக்கு என்ன வைத்திருச்சையா? எஸ்எம்ஜி புல்லட் வேஸ்ட்டுப்பா. எழுதியில் போகிறவா. ஏன்னாவது மெடிக்கெட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுங்கடா. காசு இல்லைனா ரிப்பேர் கிட்டு இதோ இது மட்டும்தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீ சுற்றுட்டியா? ஏதாவது கொடுங்கடா. காசை மட்டும் கொடுக்குறாங்களே. சரி பரவாயில்ல, காசும் நல்ல விஷயந்தான். வேணாம் அப்போ இங்கே செத்துட்டாங்க. இருங்க, மேப்பில் ஏதோ ஒன்று கொடுப்பானுங்களே. மேப் போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு
ஏதோ கொடுக்குறானுங்கள 20,000 வந்துருச்சு. இருக்கிறதுலே கம்மியான ரேட்னால் அதுதான் இருக்குது, வாங்க முடியாது. நம்மளால் இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்ணோடு இல்லாமல் கையோட போகலாம். இப்போவே யாரும் இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க. வீட்டில் போலீஸ் வராங்க, பார்க்குறாங்க. பார்க்கல போயிங்கடா. இங்கே வந்து பார்த்தானுங்கன்னா போலீஸ் கேஸ் வந்துடுச்சு. சார் 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 என்னடா அது? இன்றைக்கி நம்ம ஹேண்ட் ஃபைட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஹேண்டில் ஃபைட் பண்ணிங்க. இப்போ செம்மையாக தான் அடிக்கணும். ஏன்னா போதும், நம்ம இப்படியே பண்ணாமல் ஒழுங்காக வேலையை பார்க்கலாம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன், அதனால உடனே ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டு. இல்லைன்னா பக்கத்துலேருந்து போலீஸ் கேஸை போட்டு பிடிச்சிட்டு உள்ள அமுக்கிடுவானுங்க. ஐயோ, அப்போதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தோன்றதை பண்ணலாம். அங்கே பாருங்க, ஆஹா இவனெல்லாம் விற்றா செம்ம காசு போமே. நான் போயிட்டானே. ஆம்புலன்ஸ், ஒரு பேஷண்ட் இருக்காங்க, டக்குன்னு வாங்க, அவங்களுக்கு காப்பாற்றணும். நான் இங்கே உட்காந்துக்கிட்டே, நீ போடா, நானே ஓட்டுறேன், நீனும் போ. பின்னாடி போலீஸ் வருது. இப்போ என்ன பண்ணலாம்? ஐடியா, இப்படி போயிட்டு எனக்கு ஒரு செம்மையான ஐடியா தோணுருக்கு. ஏன்னா அதுக்கு பைக் வேணுமே. பைக் இருக்கா? இருக்கு. அப்படியே போயிட்டு இப்போ ஒரே ஒரு லைட்டை தட்டு தான் பைக்கு. சரி விடுங்க, நம்ம வேலையை எப்படியோ ஆரம்பிச்சிடலாம். இங்கேயே வாங்கடா. இவே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன. போ. அட லூசு பாரு, இன்னும் முன்னாடி போக வேண்டியதுனாடா. நான் வந்து உனக்கு காப்பரேட் பண்ணுறேன். வா வந்து என்ன மோது சொன்னால் என்னடா கரெக்டாக மோதுற. இப்படி போய் தண்ணிக்குள்ளே ஒழுகணும்டா. வா மோது. அவ்வளோதான், போயிட்டான். அவ்வளோதான், ஒரு பைசாவாக முடிச்சாச்சு. என்ன டூரிஸ்டர் வந்துடலடா. யாரா நீங்களாம்? எங்கேருந்துடா வரீங்க? காதலன். ஐயோ, போட் ஏதாவது இருக்கா? இதே போட் ஏதாவது இருந்தால் காமிங்கடா கண்ணுக்கு. ஓகே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம போன தடவை பண்ணுமா தான் இப்போயும். அது நீங்கள் இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இதோட இந்த இதை முடிச்சுக்கலாம். ஒரு 12,000 மட்டும் சம்பாதிச்சோம். கிட்டத்தட்ட see you later. என்னடா